ஜனனம் முதல் மரணம் வரை நம் நேரம் காலங்கள் வேலை செய்யும். இப்போ ஜாதகத்தில் யோகம் இருப்பினும் ஏன் எனக்கு யோகம் வேலை செய்யல? எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி. எல்லா பரிகாரங்களுக்கும் பண்ணியாச்சு, ஏன் என் ஜாதகத்தை வேலை செய்யல? நம் ஜாதகம் பெருசா, ஜாதகத்தை கடிப்பவர் பெருசா, இதெல்லாம் விட கடவுள் பெருசா, எல்லாத்தையும் விட கர்மா பெருசு. பக்தியில் உன் விதி நீ அனுபவிக்கணும். மனிதர்களுக்கு தெய்வம் யார் என்று கணக்கு சித்தர்கள் உண்மைதாங்கய்யா. இப்போ கடவுள் மட்டும் கர்மா பெருது. நான் பக்தியில் இருக்கையா, நான் யார் எந்த தீங்கும் பண்ணல, நான் போகிற கோயில் கிடையாது, பண்ண பரிகாரமும் கிடையாது. ஏன் எனக்கு ஆகலை? பக்தியில் உன் விதி நீ அனுபவிக்கணும். அப்பலிதான் நமஸ்காரம். இந்த இடம் போக சித்தர் கோவில். இன்னைக்கு மனநி எல்லாத்தையும் தெரியும், முற்படி எல்லாத்தையும் தெரியும். ஒரு கலியுகம் ஆரம்பிக்கணுங்கிற நவபாஷாணத்தின் ஆனால் பரிசு பண்ண போக சித்தரை சிலவர் முடத்தர். அப்போது இந்த கோவில் சிறப்பு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஜனனம் மரம். அப்போது எப்போ நம்ம பூமியில் பிறந்தவோ அந்த நம்ம யோகங்களும் கூட வருது, ஜாதகம் இல்லைங்களா ஐயா? ஒரு ஆசிரியர் இதோடு நீங்கள் ஜனன காலத்தின் ஆசிரியர். அதன்படி ஜனனம் முதல் மரணம் வரை நம் நேரம் காலங்கள் வேலை செய்யும். இப்போ ஜாதகத்தில் யோகம் இருப்பினும் ஏன் எனக்கு யோகம் வேலை செய்யல? எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஜாதகம் நல்லா இருக்கு, இப்போது நல்லா படிப்பாத, திருமணம் குழந்தை பாகியம் இருக்குது, எல்லாம் ஜாதகத்தில் இருக்குது. அனுபவம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தூசியில் பார்க்குறோம். அதுக்கு பரிகாரம் நிறைய பண்ண எல்லா கோவில்களும் பூஜைகளும், ஆனால் மாற்றம் வர மாட்டேங்குது. எல்லா பரிகாரங்களுக்கும் பண்ணியாச்சு, ஏன் என் ஜாதகத்தை வேலை செய்யல? நேரம் காலம் மனம் சரியாகும், நேரம் காலம் மாறிடுது, அதுவும் எனக்கு வேலை செய்யும். அப்போ எது பெருசு? நாம் பெருசா, நம் சக்தி பற்றி பெருசா, நம் ஜாதகம் பெருசா, ஜாதகத்தை கடிப்பவன் பெருசா, இது எல்லாம் விட கடவுள் பெரிதா? எல்லாத்தையும் விட கர்மா பெரிது. அது உண்மையான விஷயம் தானையா? கர்மா என்றால் நாம் செய்கிற வினை. ஆமாம், இந்த பிரபஞ்சம் நம்ம எது பண்ணுறோமோ அது திருப்பி கிடைக்கும். அது நல்லதானாலும் அது கூட பாகம் அனுபவிப்போம், கெட்டதானாலும் நம்ம அனுபவிப்போம். இப்போ கர்மா படத்திருந்தாலும் சில கர்மாக்கள் சொல்ல போகிறோம். பிரதானம் போது ஆயுதப்பட் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா பிறக்க காரணமாக இருந்தவர்கள் இல்லைங்களா? இப்போ வழிகாட்டி குரு சொக, எல்லாத்தையும் வழிகாட்டி குரு. நானும் தெய்வத்துக்கு போனேன். இப்போ சாபத்தை பிதர் சாபம் வந்துட்டு யார்? பித்ரு சாபம். ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். நான் கஷ்டப்பட்டேன், என் மகள் கஷ்டப்படக்கூடாது, நல்ல இடத்துல படிக்க வைக்கணும். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், நல்ல ஸ்கூலில் படிக்கணும், நல்ல வேலைக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பெரிய இடத்துல உத்தியோகமாக பார்க்கணும். இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கை கனவோட லட்சியமாக இருக்காங்க. பசங்க பெருசாகிட்டாங்க, அம்மா அப்பா பாரம் ஆகிட்டாங்க, நிறைய பார்த்தோம். ஆனால் அசுரங்கள். ரெண்டாவது ஸ்ரீ சாப பெண் சாறு. ஒரு ஆண் ஒரு பெண்ணை வஞ்சிக்கும் போது அவளால் அவனை எதிர்க்க முடியாது, தான் சக்தி பலமான சபிக்க முடியும் இல்லைங்களா? அது ஸ்திரீ சாபம். மூன்றாவது குரு சாபம். எல்லாம் சமஞ்ச வழிகாட்டி குரு. நாலாவது நாகசாம சாபம் சாபம். இந்த சாபத்தை ஏதோ ஒரு ஜாத பஷனால் இருக்குமாயின்னு நம் ஜாதகம் எவ்வளோ உயர்ந்த ஜாதகம் கண்டிப்பாக வேலை செய்யாது. இப்போ கடவுள் மட்டும் கர்மா பெருது. நான் பக்தியில் இருக்கையா, நான் யார் எந்த தீங்கும் பண்ணல, நான் போகிற கோயில் கிடையாது, பண்ண பரிகாரம் கிடையாது. ஏன் எனக்கு ஆகலை? பக்தியில் உன் விதி நீ அனுபவிக்கணும்டா. அப்போ இதை யாரால் மாற்றுகிறோம்? அப்போ தான் 3 கேட்டகிரி வருதல். மனிதன், சித்தர், தெய்வம். மனிதர்களுக்கு தெய்வம் யார் என்று கணக்கு சித்தர்கள் உண்மைதானையா? இதன் 3 காலங்கள் இருந்தவர், கடந்த காலம் தின காலம் இருந்தாலும். இப்போ 15 மணி உலகம் போல தெரியும். கலியுகம் படுகும் முன்பே போக இந்த கர்ம இறை வழிபாடு அழியா, துணு வழிபாட்டால் கர்ம அழி இல்லை. உண்மைதானவர்.